அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி நடத்தும் எய்ம்டிஎன் யூடியூப் சேனலுக்கு எல்லா தோழர்களும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்க புவியரசு. நம்ம தமிழ்ல இப்ப பாட்சி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். அதுல இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சமய பொதுமைன்றது தான் நாம பார்க்க போற தலைப்புங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 17 கிளாஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 17 வகுப்புகளா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தலைப்புகளை நம்ம வந்து பிரிச்சிருந்தோம். சரிங்களா? ஏன்னா ஒரு சில தலைப்புகள் ரொம்ப சின்னது அப்படின்றதுனால அதெல்லாம் ஒன்றோட ஒன்றா சேர்த்திருந்தோம். ஒரு சில தலைப்புகள் பெருசுன்றதுனால வெறும் ஒரு தலைப்புகளா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாரதியார்ல ஆரம்பிச்சு மரபு கவிதை, புது கவிதை, தமிழ் கடித இலக்கியங்கள், நாட்டுப்புற கலைகள், தமிழ் சிறுகதைகள், கலைகள், தமிழ் மொழியில் சிறப்பு, உரைநடை, அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா உவேசா, தேப்போ மீனாட்சி சுந்தரனார், சி இலகவனார் அவர்களுடைய தமிழ் தொண்டு, தேவநாய பாவனாறு, அகரமுதலி, தேவநாய பாவனுடைய அகரமுதலி, பாவலர் பெருஞ்சித்தினாரு, ஜியு போப்பு, வீரமாமுனிவர்களுடைய தமிழ் தொண்டு சிறப்பு செய்திகள். அது தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சமுதாய தொண்டுன்னு வரக்கூடிய பெரியாரு, அண்ணா, முத்துராமலிங்கர், அம்பேத்கர், காமராஜர் இவரை பத்தி எல்லாம் குறிப்பிட்டிருப்போம். தமிழகத்துல ஊரும் பேரும், தோற்றம் மற்றும் சிறப்புகள், உலகளாவிய தமிழர்களுடைய சிறப்பு பெருமை, தமிழர்களுடைய பணி, இதை சார்ந்து பார்த்திருந்தோம். தமிழர்களுடைய மக்களுடைய மகளிரின் சிறப்பு, விடுதலை போராட்டத்துடைய மகளிருடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து இந்த வாரத்துல நடக்கக்கூடிய வகுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழியிலுடைய அறிவியலுடைய சிந்தனைகள், தமிழருடைய வணிகம், அதை தொடர்ந்து தொல்லியல் ஆய்வுகள், கடற்பயணங்கள் தொடர்பான செய்திகள் பார்த்திருந்தோம். நேற்றைய வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா உணவே மருந்து, நூலகம் பற்றிய குறிப்புகள் பார்த்திருந்தோம். இன்னைக்கு நம்ம கடைசியா பார்க்க போற தலைப்பு, ஏன் அதை இவ்வளவு தூரம் சொன்னோம் அப்படின்னா இன்னைக்குதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாட்சி. சரிங்களா? இந்த பகுதியோட கடைசி வகுப்புக்கு வந்தாச்சு. சமய பொதுமை அப்படின்றது தான் நமக்கு இந்த தலைப்புல இருக்கக்கூடிய, அதாவது நம்மளுடைய பாட்சி செக்ஷன்ல இருக்கக்கூடிய கடைசி தலைப்பு. ஏன்னா மற்ற எல்லா தலைப்புமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துட்டோம். இந்த தலைப்பு ரொம்ப சின்ன தலைப்பு தான். இதுல வந்து ஒரு 3 பெயர்களுடைய பெயர் கொடுத்திருப்பாங்க. சரி, நமக்கு சிலபஸ்ல வந்து ஒரு 3 பெயர் இருந்திருக்கும். ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய ராமலிங்க அடிகளார், தாயுமானவர், அதே போல திருவிக்கா கொடுத்திருப்பாங்க. திருவிக்கா நம்ம ஏற்கனவே வந்து நம்ம பெருசா எடுத்துட்டோம். இதெல்லாம் சேர்த்து எடுத்ததுனால திருவிக்கா இங்க பார்க்க மாட்டோம். இப்போதைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா தாயுமானவரும் ராமலிங்க அடிகளாரும் தான் இன்னைக்கு தலைப்புல வந்து நம்ம பார்த்து இந்த தமிழ் பாட்சி நான் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தலைப்பு வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர போறோம். சரிங்களா? சரி, மீதம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 3 கிளாஸ் இருக்கும். நம்மளுடைய 18, 19, 20 ஒரு 3 கிளாஸ் இருக்கும். அது பாட்சிக்காக அலோகேட் பண்ணது கிடையாது. அது எதற்காகன்றது நான் ஏற்கனவே இந்த வாரத்தோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். எதற்காக இங்க நான் விட்டு போன சில தலைப்புகளும், அதே போல வந்து பாத்தீங்கன்னா இலக்கியம் இலக்கணம் அல்லாது நமக்கு வந்து நம்மளுடைய பள்ளி புத்தகங்கள்ல நிறைய தலைப்புகள் இருக்கு. சரிங்களா? அந்த திறனறிதல், மொழி கேட்டு உணர்தல், இந்த மாதிரி நிறைய வந்து எக்ஸசைஸ் எல்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சரியா? அதுல இருந்தெல்லாம் நமக்கு வந்து ஒரு 4-5 கேள்விகள் வந்து கேட்கறாங்க நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சில இருந்து. அதையும் நீங்க ஸ்கிப் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால அது மாதிரி உங்களுக்கு விட்டு போன சிலபஸ்ல இருக்காது. ஆனா சிலபஸ்ல இல்லாம நமக்கு புத்தகங்கள்ல இருக்கக்கூடியதை எடுத்து தொகுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய வகுப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம டேட் ஃபிக்ஸ் பண்ணி நான் சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை சேஞ்சஸ் இருக்கும் கொஞ்சம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வகுப்புகள்ல எக்ஸ்ட்ராவா நம்ம தமிழ்ல விடுபட்டு போனதெல்லாம் சேர்த்து அடுத்து வரக்கூடிய வகுப்புகள்ல பார்த்துரும். ஆனால் நமக்கு நம்மளுடைய பாட்சி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற தலைப்புக்கு கீழே இன்னையோட வகுப்போட நமக்கு ஒரு முடிவுக்கு வருது தோழர்களே. சரிங்களா? சமய பொதுமை அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம 2 நபரை தான் பார்க்க போறோம். ஸோ யார் யாரு? ராமலிங்க அடிகளார், 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா தாயுமானவர். இப்போ நமக்கு ராமலிங்க அடிகளார்னா அவரை பத்தின குறிப்புகளும், ஏன் வந்து நம்ம சமய பொதுமை சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்போம். அது இல்லாம நம்ம எக்ஸ்ட்ராவா என்ன பார்ப்போம் அப்படின்னா அவருடைய பாடல்கள் நமக்கு பள்ளி புத்தகத்துல எங்க குறிப்பிட்டிருக்காங்களோ அந்த பாடல்களை சேர்த்து பார்த்துரும். ஏன்னா ராமலிங்க அடிகளார் நமக்கு சிலபஸ்ல வந்துருச்சு. அப்ப கண்டிப்பா அவருடைய பாடல்களை எங்கேயாவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தலைப்பை ஒட்டி இல்லை அப்படின்னாலும் அவருடைய பாடல்கள் இருந்ததுனாலே அதை சேர்த்தும் பார்த்துருவோங்க. சரிங்களா? இங்க திருவருட்பா அவருடைய நூல்கள் இருந்து குறிப்பிடக்கூடிய ஒரு பாடல், ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடல் இல்லையா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் பசியினால் இழைத்தே, வீடுதோர் எறிந்தும் பசியார தயர்ந்த வெற்றரை கண்டுள்ளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்து நின்றோரன் நேர் ஊற கண்டுள்ள துடித்தேன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சிலைத்தவர் தமை கண்டே இழைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமலிங்க அடிகளாருடைய பாடல் வரிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க குறிப்பிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணி இல்லாம வாடக்கூடிய அந்த பயிரை கண்டு அவருடைய மனம் வந்து வாடுது. இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மனுஷனை பார்த்தே நமக்கு வந்து இறக்க குணம் வருமானு தெரியல. அந்த உயர்ந்த மனிதர் வந்து கிட்டத்தட்ட அந்த பயிர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாடுறத பார்த்து வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மனசு இழந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? வாடி இருக்கு. சரிங்களா? வயிறார உண்ணும் வாய்ப்பினை பசி துயரால் களைப்புற்று, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 3 வேளையும் நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாம கிட்டத்தட்ட பசியால வந்து களைத்து, வீடு தோடும் இறந்து போதிய உணவின்றி உடல் மெலிந்த வறியோரை கண்ட உள்ளம் பதைத்தேன்.
அப்போ அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு கூட 3 வேளை நல்ல ஒரு உணவு அளித்து சாப்பிடாம அந்த பசியை போக்குவதற்கு கூட முடியாம இருக்கக்கூடிய வறியவர்களை கண்டு என் மனசு வந்து ரொம்ப பதைக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாரு. தீராத கொடிய பிணியால் துன்புற்றோரை கண்டு உள்ளம் துடித்தன். கிட்டத்தட்ட மீள முடியாத சில கொடுமையான நோய்களை உடையவர்களை கண்டு என் மனம் வந்து ரொம்ப துடிக்குது அப்படின்னு சொல்லுவாரு. பிறரிடம் இறப்பதற்கு நாணி உடலும் உள்ளமும் நைத்த ஏழைகளை கண்டு உள்ளம் மெலிவுற்றேன் என வள்ளலார் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய மனதில் இருக்கக்கூடியதை வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிப்படுத்துவார் இந்த பாடல் வழியா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? இன்னொரு பாடல் ஒரு வாழ்த்து பகுதியில குறிப்பிட்டிருக்கக்கூடிய திருவருட்பாவுடைய இன்னொரு பாடல், கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான், பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வள்ளலாருடைய பாடல் வரிகள்ல குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? அதை ஒண்ணு நோட் பண்ணி வச்சுங்க, ராமலிங்க அடிகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்போம். இது சரியா ஸ்கிரீன் தெரிய வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இது நம்மளுடைய சிறப்பு தமிழ். சரிங்களா? அது வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய சிறப்பு தமிழ், புது சிலபஸ் கிடையாது. பழைய புக்ல இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ் இந்த பாடல் வரிகள் இருக்கு. இருந்தாலும் ஒரு தடவை குறிப்பிட்டிருக்கேன், நான் ஒரு தடவை படிச்சு காட்டிடுறேன். நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு தெரியும். பட் எனக்கு தெரிஞ்சு இங்க போர்டில் அவ்வளோ விசிபிலிட்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புறும் அரசே, அன்பெனும் வலைக்குள் படுபரும் பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளி அறிவே, அன்பெனும் அணுவுள் உழைத்தர் பேர் ஒளியே, அன்புருவாம் தேவதேவே அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. தேவதேவே அப்படின்னு சொல்லிட்டு ராமலிங்க அடிகளாருடைய பாடல் வரிகள்ல குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? இப்ப அவர்களுடைய ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் குறிப்பிட்டிருப்பாங்க. ஒரு சிலது எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து தனித்தனியா வேற லெசன்ல இருக்கும். அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்க பார்த்துருவோம். ராமலிங்க அடிகள் அவருடைய பெற்றோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமையா சின்னம்மை. ஊர் வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மருதூர். அவருடைய சிறப்பு பெயர் வந்து பாத்தீங்கன்னா திருவருட்பிரகாச வள்ளலார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க. சிறப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா வடலூர்ல சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், சத்தியஞான சபை, சத்திய தர்மசாலை ஆகியவற்றை வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறுவியிருக்காரு. சரிங்களா? இயற்றிய நூல்கள்னு வந்து பார்க்கும்பொழுது இப்ப நம்ம பார்த்த நூல்கள்லாம் எதுல இருந்து வந்தது? திருவருட்பால இருந்து வந்தது இல்லையா? அது இல்லாம ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் இயற்றிய நூல்களாக பார்க்கப்படுகிறது. காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5/10/1823 இருந்து 30/1/1874 வரைக்கும் இருக்கு. சரிங்களா? வள்ளலார் பத்தின சில கதைகள் வந்து இங்க தொகுத்து கொடுத்துருப்பாங்க. அந்த கதைகள் என்ன அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு ஓரளா சொல்றேன். சரிங்களா? வள்ளலாறுல நடந்த ஒரு வாழ்க்கை வரலாறு. ரொம்ப காலங்களாக இதை பத்தி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. தன்னுடைய இளம் வயதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு களைப்பார ஒரு இடத்துல வந்து படுத்திருக்காரு. சரிங்களா? அப்படி ஓய்வெடுக்க விரும்பி ஒரு சத்திரத்துல அவர் படுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு வழிபோக்கன் வந்து அவர் காதல இருக்க கடுக்கனை பார்த்துட்டு அதை வந்து இவர் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடுக்கனை போய் அந்த திருடன் வந்து பாத்தீங்கன்னா கடுக்கனை அவுக்குறாரு. சரிங்களா? அப்படி அவுக்கும் போது இதை அவர் கவனிச்சுட்டு இவர் என்ன பண்றாரு, தூக்கத்திலேயே அப்படி திரும்பி படுக்கிற மாதிரி மறுபக்கம் திரும்பி படுக்கிறார். ஏன்னா ஒரு காதுல இருக்கிற கடுக்கனை கழட்டியாச்சு. இப்ப மறுபக்கம் திரும்பி படுத்தோடனே மறுபடியும் இந்த காதல இருக்கிறதையும் கழட்டுவதற்கு ஏதுவா வந்து பாத்தீங்கன்னா அவரே தான் திரும்பி படுக்கிறார் வேணும்னே. அப்படி படுக்கும்போது அந்த காதல இருக்கிறதையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காதல இருக்கக்கூடிய கடுக்கனையும் அவர் அந்த திருடன் கழட்டிட்டு மெல்ல கிளம்பணும்னு நினைக்கும் பொழுது இவர் வந்து அவருடைய மெல்லிய குரல்ல சொல்லுவாராம், அப்பா அது வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து வேற எதுவும் நினைச்சுக்காத, அது ரெண்டுமே வந்து தங்கம் தான், அதை கம்மி விலைக்கு நீ வித்துறாத, அதை எடுத்துட்டு போய் நல்ல லாபத்துக்கு நீ வித்துறணும். சரியா? நீ வந்து ஒரு கடுக்கன் எடுக்கும் போதே எனக்கு தெரியும், நான் வந்து நீ ரெண்டுத்தையும் எடுக்கணும்ன்றதுக்காக தான் நான் திரும்ப படுத்தேன். ஏன்னா நீ ஒரு கடுக்கணோட போன அப்படின்னா நீ திருடன் நினைச்சிட்டு உனக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க, 2 கடுக்கணோட போனா உனக்கு வந்து பணம் கொடுப்பாங்க, அப்படின்றதுக்காக தான் நான் இதை எடுத்து உனக்கு வந்து எதுவா இருக்கட்டும்னு வச்சேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லும் பொழுது அப்போ வந்து ரொம்ப வெட்கத்துல வந்து தலை குனிந்துருவாராம். அவரு அந்த திருடன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தலை குனிந்துருவாராம். அப்போ தன்கிட்ட திருட வருவர்களுக்கு கூட அன்பு செலுத்தக்கூடிய கருண உள்ளம் படத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா வள்ளலார் அவர்கள் இருந்திருக்காரு அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் வந்து ஒரு உதாரணமாக பார்க்கப்படுது. அந்த கதையை தான் வந்து இவ்வளவு பெருசா இங்க வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? அப்பேற்பட்டவராக ஒரு மனிதராக இவர் பார்க்கப்படுறாரு. சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு வள்ளல் குடும்பம் படைத்தவராக சொல்லப்படுது. வள்ளலார் வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய பசிப்பினியை கண்டு உள்ளம் பாடுகின்ற ஒரு நபராக பார்க்கப்படுகிறார். இப்ப நம்ம மேல பார்த்தோம் இல்லையா ஒரு பாடலு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினேன். சரிங்களா? அதை குறிப்பிட்டிருப்பாங்க. அதை நீக்க விரும்பிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய பெரும் முயற்சியால வடலூர்ல சத்திய தர்மசாலை வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடங்கி எல்லாருக்கும் சாதிய மத வேறுபாடின்றி அனைவருக்கும்
இலவசமாக உணவு அளிக்க விரும்பி அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா செயல்படுத்தியிருக்காரு. சரிங்களா? ஒரு மனிதாபிமான அடிப்படையில அதை செய்திருக்காரு. சரிங்களா? அதுவுமே நோட் பண்ணி வச்சுங்க. அது இல்லாம பாருங்க, வருவிக்க உற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது கடலூர் மாவட்டத்துல இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துட்டு இருப்போம். கடலூர் மாவட்டத்துல மருதூர்ல 5/10/1823 வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறந்திருப்பாரு. சின்னம்மைக்கும் ராமையாக்கும் கிட்டத்தட்ட 5வது மகனாக ராமலிங்கனார் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறந்திருப்பாரு. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தில்லையில இறை வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தில்லையில இறை வழிபாடு செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த அங்க இருக்கக்கூடிய இறைவனை வந்து பாத்தீங்க அப்படின்னா கண் சிமிட்டாமல் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாராம். அதை பார்த்த ஆலய அந்தனர் வந்து பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா இறையருள் பெற்ற இது வந்து திருக்குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடியவங்க குறிப்பிட்டிருப்பாங்க. இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த இடத்துல அது தில்லையில நடந்திருக்கு இந்த சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அகத்தே கருத்து புறத்து வெளுத்து இருந்த உலகம் அனைவரையும் சகத்தே திருத்த இறைவன் தம்மை வருவிக்க உற்றதாக வந்து பாத்தீங்க அப்படின்னா வள்ளலார் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாரு. சரிங்களா? ராமலிங்கனார் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறந்த 6 நாள்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய தகப்பனாரை இழந்துருவாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன் குடும்பத்தோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப சென்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குடிபெயர்வாரு. ராமலிங்கனாருடைய தமையனார் வந்து பாத்தீங்க அப்படின்னா புராண சொற்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொற்பொழிவு ஆற்றி வந்து பாத்தீங்கன்னா தன் குடும்பத்தை வந்து நடத்தி வந்துட்டு இருந்திருக்காரு. சரிங்களா? அது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய 5 வயதிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்வி கற்கிறதுக்காக ஆசிரியர் சபாபதியிடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுப்பி வச்சிருக்காங்க. இப்ப யாருகிட்ட அனுப்பி வச்சிருக்காங்கன்றது இங்க கேள்வி. சரிங்களா? 5 வயதுல சபாபதியிடம் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. ராமலிங்கருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருமளவுல கல்வி மேல ஈடுபாடு கிடையாது. இருந்தும் 9 வயதிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாடல் புனையக்கூடிய ஒரு திறன் வந்து இவருக்கு வெளிப்பட ஆரம்பிக்குது. சரிங்களா? அது ஒரு நோட் பண்ணி வச்சுங்க. உத்தம மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து குறிப்பிடுறாங்க. ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எல்லாமே ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் இருந்திருக்கும். சரிங்களா? திருவொற்றியூர் சன்னதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீதியில வந்து கிட்டத்தட்ட ஒரு திண்ணையில உட்கார்ந்துகிட்டு இருந்திருக்கூடிய இந்த திகம்பர சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து திருவொற்றியூர் சன்னதியில அமர்ந்துகிட்டு இருப்பாரு. அந்த வழியா எந்த மனிதன் சென்றாலும் அந்த மனிதனை அதோ மாடு போகிறது, ஆடு போகிறது, நாய் போகிறது, நரி போகிறது என்று அவங்களுடைய குணத்துடைய தன்மைக்கு ஏற்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா விலங்கு பெயர்களை வைத்து அவங்கள சித்தரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த திகம்பர சாமியார். சரிங்களா? அவர் வந்து இதே ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ராமலிங்க அடிகள் வந்து அந்த வழியா சென்றுகிட்டு இருக்கும் பொழுது இதோ ஒரு உத்தம மனிதர் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு திகம்பரர் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவொற்றியூர் சன்னதி வீதியில வந்து குறிப்பிட்டிருப்பாரு. எந்த இடத்துல யார் சொன்னது, யாரை பார்த்து சொன்னது, என்ன சொன்னது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்த தலைப்பு பாருங்க, ஒருமை உணர்வு. சரிங்களா? கிட்டத்தட்ட தருமமிகு சென்னையில இருக்கக்கூடிய கந்தக்கோட்டத்துல வந்து இறைவனை பார்த்து ராமலிங்க அடிகள் வந்து ரொம்ப மனமுருகலாவில் பாடக்கூடிய இந்த பாடல்களை ஒரு சேர ஒரு தொகுப்பா தொகுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தெய்வமணி மாலை அப்படின்ற பெயர்கள்ல வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல பாருங்க, ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கூடிய மற்றவங்க மனதை வந்து ரொம்ப உருகக்கூடிய வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடல் வரிகள் அற்புதமாக இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாம இந்த வரிவடை மாணிக்க மாலை அப்படின்னு சொல்லிட்டோம் என்ற நூலையும் வந்து பாத்தீங்கன்னா திருவொற்றியூர் சிவபெருமான் மீது எழுத்தறியும் பெருமான் மாலை என்னும் நூலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் பாடியிருக்காரு. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் பொதுமை உணர்வோட வந்து பாத்தீங்கன்னா மற்ற இருக்கக்கூடிய தெய்வங்கள் மீதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடல்களை ஒரு குறிப்பிட்ட தெய்வத்து மீது மட்டும்தான் நான் பாடல் பாடுவேன் அப்படிலாம் இல்லாம பிற தெய்வங்கள் மீதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடக்கூடிய வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொதுவாதியாக வந்து பாத்தீங்கன்னா பொதுமை உணர்வோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் இருந்திருக்காரு. இவருடைய பாடல்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கற்போருக்கு ரொம்ப எளிமையாக வகையில இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய அளவுல இல்லாம கற்போருக்கு ரொம்ப ஏதுவாக வந்து பாத்தீங்கன்னா புரியக்கூடிய வகையில இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. புரட்சி துறவி அப்படின்னு சொல்லிட்டு இவரை நம்ம வந்து குறிப்பிடுவாங்க. மூட நம்பிக்கைகளாக இருக்கக்கூடிய சாதி மத வேறுபாடுகளாகவும் மக்கள் துன்புறுவதனை கண்டு மனம் பதைத்து வள்ளற் பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு இவரை குறிப்பிடுறோம். சரிங்களா? அதே போல பாருங்க, கரையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கம் எல்லாம் மண்மூடி போக என பாடியிருக்காரு. சரிங்களா? ஒருமை வாழ்வு, ஒருமை அரசு, ஒருமை உலகம் காண விரும்பி வள்ளல் பெருமான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒத்தாரும் உயர்த்தாரும் தாழ்த்தாரும் எவரும் ஒருமையுற ஆகி உலகியத்து நடத்தல் வேண்டும் என வற்புறுத்துகிறார். இங்க சாதி மத வேறுபாடு இருக்கக்கூடாது, கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரே மாதிரி சமமாக தான் இருக்கணும், எல்லாத்தையும் ஒன்றாக நடத்தணும்
அப்படின்ற வகையிலையும் சரி, அதே போல சங்கடம் விளைவிக்கும் சாதியை மதத்தையும் தவிர்த்தேன் என்றார். கிட்டத்தட்ட ஏன்னா இங்க நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் சாதிய மதம் தான், அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் தவிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாரு. இவை எல்லாம் சிறுபிள்ளை விளையாட்டு, இது எல்லாம் வந்து சாதிய மதம் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறுபிள்ளை விளையாட்டு என்றும் இகழ்ந்தார். சரிங்களா? அது தொடர்ந்து வந்து பாருங்க, பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அன்னுர வகுத்த அருட்பெரும் ஜோதி என, இங்க நான் வந்து சாதியத்தை எதிர்த்த மதத்தை எதிர்த்த எல்லாத்தையும் தாண்டி இங்க நான் வந்து பெண்ணியத்துக்கான அடக்குமுறையை எதிர்க்கிறேன், இங்க ஆணும் பெண்ணும் சமம் தான் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டவர் தான் வந்து நம்மளுடைய ராமலிங்க அடிகளார். அதனால்தான் அவரை நம்ம என்னன்னு சொல்றோம், புரட்சி துறவி அப்படின்னு சொல்லிட்டு இங்க அந்த தலைப்புல குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, வள்ளலார் காட்டும் உயர் நெறி. நம்மளுடைய ராமலிங்க அடிகளார் குறிப்பிடக்கூடிய வள்ளலார் அவர்கள் காட்டும் உயர் நெறி, ஆணும் பெண்ணும் சமம் என்பதனை மக்கள் அனைவரும் சாதி சமயம் கோத்திரம் குலம் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னும் வேறுபாட்டை சமரச பண்பாட்டம் கொண்டு மனித நேயத்துடன் வாழ வேண்டும் என்று மன்பதை உணர்த்துகிறார் வள்ளலார். ஏற்கனவே சொன்னதுதான், அதாவது ஆணும் பெண்ணும் இங்க சமம், அதே போல இந்த மாதிரி எந்த ஒரு பிரிவும் இல்லாம, எது சாதிய சமய கோத்திர குல உயர்ந்தோர் தாழ்ந்தோர்ன்ற எந்த ஒரு பிரிவும் இல்லாம மனித நேயத்தோட மக்கள் வாழ வேண்டும் என்று அவர் உணர்த்துகிறார். சரிங்களா? அது வந்து எல்லா உயிர்களும் சமம் அப்படின்னு அவர் இந்த பாடல்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா கருதி இதை வந்து வெளியே சொல்லியிருப்பாரு. சரிங்களா? எத்தனையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார். யாவர் அவர் உளந்தான் சுத்த சித்துராய் எம்பெருமான் நடம் புரியும் இடம் என நான் தெரிந்தேன். அந்த வித்தகர்த்தம் அடிக்கு ஏவல் புரிந்திடலாம் சிந்தை மிக விழைந்த தாளோ அப்படின்ற இந்த பாடல்ல வந்து எல்லா உயிர்களையும் தம்முயிராக கருதி தொண்டு செய்பவர் உள்ளத்தில் தான் இறைவன் அன்புராய் நடம் புரிவான் என்பதனை விளக்குகிறது. கிட்டத்தட்ட எல்லா உயிருமே நம்ம உயிர் தான். அது வந்து பாத்தீங்கன்னா இறைவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மனசுல ஏத்துக்கிட்டு நம்ம வந்து நடக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அன்பு வடிவமாகவே பார்க்க வேண்டும் என்றுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க குறிப்பிட்டிருப்பாரு. சரிங்களா? அதே போல வந்து பாருங்க, பேரின்ப வீட்டின் திறவுகோல் அப்படின்ற ஒரு தலைப்பு அடுத்தது குறிப்பிட்டிருக்காங்க. இங்க பாருங்க, உயிரிறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்றார் வள்ளலார். உயிரிறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோலாக பார்க்கிறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் பெயர்கள்ல உயிர்கொலை செய்வதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வெறுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி வந்து கடவுளுடைய ஒரு பெயரை சொல்லிட்டு, கடவுள் என்பதே ஒரு பரிசுத்தாவி என்பதே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அமைதிக்கான ஒரு வழியாக பார்க்கப்படும், அன்புக்கான ஒரு பாதையாக பார்க்கப்படணும், அது அவருடைய கொள்கை. ஆனா நீங்க அதை வைத்தே வந்து உயிர் பலி செய்யறீங்க, அது வந்து அவர் ரொம்ப வெறுக்கிறாரு. உயிர் கொள்ளும் சிறு தெய்வ கோவில்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டு நடுங்க ஆரம்பிக்கிறாரு. போரினால் உண்டாகக்கூடிய கொடுமைகளும் அதுல இருந்து நடக்கக்கூடிய இழப்புகளும் கண்டு ரொம்பவே வருந்துறாரு. போர் இல்லாத ஒரு உலகம் உருவாக்கணும்னு சொல்லிட்டு அவரை முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு. உலகரசு ஆள்வோர் உரைமுடி வாள் கொண்டு ஒருவரை ஒருவர் உயிரார செய்தனர், எனவே தரையுற சிறியேன் கேட்டா போதெல்லாம் தளர்ந்து உளம் நடுங்கி நின்று அயர்ந்தேன் என்று அவர் பாடல்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உணர்த்திருக்காரு. அதே போல வந்து வள்ளலார் அன்பின் ஊற்று, அன்பே அவர் உயிர், அன்பே அவர் வடிவம், மண்ணுலகத்தில் உயிர்களப்படும் வருத்தத்திற்கண்டு கேட்கும் அவர் பொருந்துவிட மாட்டாமல், அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட எல்லாமே அவர் வந்து ரொம்ப அன்பின் பாதையாக அன்பின் வழியாகத்தான் இவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அன்பு இவருடைய ஒரு உருவமே ஒரு அன்பாக தான் பார்க்கப்படுது, வடிவமே ஒரு அன்பாக தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர் கட்டுதல் எல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என்று உளமுருக வேண்டினார். அவ்வுயிர்களின் வருத்தத்தை நீக்கிடவே துடித்தார். இங்க இருக்கக்கூடிய உயிர்களுடைய ஒரு சோகத்தையும் வருத்தத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா போக்கணுன்றதுலயும் ரொம்பவும் வந்து தெளிவாக இருந்த ஒரு நபராக பார்க்கப்படுகிறார். சரிங்களா? இங்க அன்பு காட்டி அன்பு செலுத்தியே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறர் உயிர்களை வந்து நம்ம வாழ வைக்க வேண்டும். எந்த ஒரு வகையிலும் பிற உயிர்களுக்கு வந்து நம்ம வந்து துன்பம் தெரிவித்திடக்கூடாது. அதையும் மீறி ஏதாவது ஒரு உயிருக்கு துன்பம் நேருமானால் அந்த துன்பத்தை வந்து போக்கக்கூடிய வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம என்ன அறப்பணி செய்ய முடியுமோ அதை நம்ம வந்து நம்மளுடைய அன்பின் பாதையாக செய்தல் வேண்டும் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை கொண்டவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ராமலிங்க அடிகளாக பார்க்கப்படுகிறது. இங்க பொதுமை நெறி அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வள்ளலார் வந்து பாத்தீங்கன்னா இறைவன் ஒருவனே, அப்ப வந்து இறைவன் வந்து ஒருவனாக பார்க்கிறார். அதை வந்து நம்ம வந்து யாரா வேணாலும் எடுத்துக்கலாம். இறைவன் ஒருவனாகவே பார்க்கப்படுகிறார். அந்த இறைவன் வந்து பாத்தீங்கன்னா ஒளி வடிவினால் என்பவன் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதனாலதான் அருட்பெரும் ஜோதியாக விளங்கும் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரு குறிப்பிட்டிருப்பாரு. சரிங்களா?
இதையும் அவர் குறிப்பிட்டிருப்பார். இதை தாண்டி நம்ம ஏற்கனவே வந்து பார்த்த மாதிரி சாதிய மத சமய இன வேறுபாடுகள் கூடாது, எந்த உயிரையும் வந்து கொல்லக்கூடாது, பிற உயிர்களை கொல்லக்கூடாது, இவருடைய கோட்பாடுகள் சொல்லிட்டு நம்ம இங்க கேட்கும் பொழுது, இவரோட நெறிமுறைகள் இவருடைய கோட்பாடுகள் சொல்லி கேட்கும் பொழுது, இறைவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவனே, இறைவன் வந்து ஜோதி உடையவன், சாதி மத வேறுபாடுகளை எதிர்க்கிறவரு, பிற உயிர்களை கொல்லக்கூடாது, புலால் புசித்து கூடாது, அதாவது நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நான்வெஜ்னு சொல்றோம் இல்லையா, புலால் புசிக்க கூடாது, எல்லா உயிர்களையும் வந்து பாத்தீங்கன்னா தம் உயிர் போல என்ன வேணும், இப்போ மத்தவங்களை வந்து நீ கஷ்டப்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த உயிரும் நம்ம உயிர் தான் நீ நினைச்சா அப்படின்னா மத்தவங்களை நீ கஷ்டப்படுத்த மாட்டல, அததான் எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நினைக்க வேண்டும், ஏழை மக்களின் பசியை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா போக்க வேண்டும். ஏன்னா நீங்க வந்து மனிதனுக்கு செய்யக்கூடிய தொண்டே கடவுளுக்கு செய்யக்கூடிய தொண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க இல்லையா, அது போன்ற ஏழை மக்களுடைய பசிகளை நம்ம வந்து இங்க போக்க வேண்டும். உலக மக்கள் அனைவரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உடன்பிறப்புகளாக நம்ம வந்து நேசிக்க வேண்டும். இந்த மாதிரியான நோக்கங்களையும் நெறிமுறைகளையும் கொண்டவர் தான் நம்மளுடைய வள்ளலாறு. சரிங்களா, அருட்பா அருளிய அருளாளர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நம்மளுடைய ராமலிங்கர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடக்கூடிய பாடல் தான் வந்து பாத்தீங்கன்னா திருவருட்பா. இதுல நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது எத்தனை தொகுதிகள், 6 தொகுதிகள் கொண்டது தான் இந்த பாடல் திருவருட்பா என்று நம்ம வந்து சொல்றோம். சரிங்களா, உருவ வழிபாடு நீக்கி இவர் வந்து உருவ வழிபாடு, இறைவன் இருக்காருன்னு சொல்லி சொல்றாரு, ஒரே ஒரு கடவுள், அதான் உருவ வழிபாடை வந்து பாத்தீங்கன்னா வள்ளலார் அவர்கள் எதிர்க்கிறாரு. சரிங்களா, அதை நீக்கி ஒளி வழிபாட்டை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பின்பற்ற ஆரம்பிக்கணும். சரிங்களா, ஒளி வழிபாட்டை வந்து பின்பற்ற செய்தாரு. அதற்காகவே வடலூர்ல சத்திய ஞான சபையை வந்து நிறுவுறாரு. அப்ப சத்திய ஞான சபை எதற்காக நிறுவப்படுகிறது, இந்த காரணத்திற்காக தான் நிறுவப்படுகிறது. சரிங்களா, மேலும் மக்களுடைய அறியாமையை நீக்கி அறிவு ஒளி பெற அங்கே சோதி தரிசன புதுமையும் புதுப்பிக்கிறார். அங்க வந்து இதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா சோதி தரிசனத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய ஒரு அறியாமையை நீக்குவதற்கு இவர் செய்யறாரு. இதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரதியாரு இவர் என்னன்னு சொல்றாங்க, புதுநெறி கண்ட புலவர். இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட், புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை பார்த்து சொல்றாரு பாரதியாரு, நம்மளுடைய ராமலிங்கனாரை பார்த்து சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு, இவரோட புதிய தத்துவ கோட்பாடுகள், கடவுள் இருக்காரு, சோதி வழிபாடு கொண்டவர், இது போன்ற சித்தாந்தங்களை உடையதால் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனால சத்திய ஞான சபையை உருவாக்குறாரு. இது போன்ற சித்தாந்தங்களை உடைய வள்ளலார் அவர்களை நம்மளுடைய பாரதியாரு புதுநெறி கண்ட புலவர் என்று குறிப்பிடுகிறாரு. சரியா, அதுவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, அப்பேற்பட்ட நம்மளுடைய வள்ளலாருக்கு இருக்கக்கூடிய தமிழ் பற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு ரொம்ப மொழிப்பற்று மிக்க ஒரு நபராக பார்க்கப்படுறாரு. சரிங்களா, தமிழ் மொழியே இரவாத நிலை தரும் என்று கருதுகிறார். அதுல அவர் வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு ஸ்டான்ஸா ஒண்ணு இருக்கு, ரொம்ப பெரிய ஸ்டான்ஸ், அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படிப்போம். என்ன அப்படின்னா, பயில்வதற்கும் அறிவதற்கும் மிகவும் லேசுடையதாய், பாடுதற்கும் துதித்ததற்கும் மிகவும் இனிமையுடையதாய், சாக கல்வி மிகவும் எளிமையாக அறிவிப்பதாய், திருவருள் வளத்தை கிடைத்த தென்மொழி ஒன்றினத்தே மனப்பற்ற செய்து அத்தென்மொழியால் பல்வகை தோத்து பாடல்களை பாடுவதற்கும் சரிங்களா பாடத்தருளினர் என்று உண்மை உரைத்தார். கிட்டத்தட்ட இவர் சொல்றது, தமிழ் என்பது ஒரு எளிமையான ஒரு மொழி, பாடுவதற்கு நமக்கு ரொம்ப எளிமையா இருக்கும், படிப்பதற்கும் ரொம்ப ஏதுவா இருக்கும். இந்த மாதிரி ஒரு மொழி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து ரொம்ப சிறப்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சரிங்களா, அதுவுமே வந்து ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, இறைநிறை அடைதல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. உலகத்துல கிட்டத்தட்ட உயரிய நெறிகண்ட அருட்பிரகாச நம்மளுடைய அருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் 1874 இந்த ஆண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா தைப்பூச திருநாள் அன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா இரவா நிலை எழுதினார். சரிங்களா, அது அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மறைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வழிகாட்டி சாதிய மத வேறுபாடுகள் இல்லை அப்படின்னு சொல்றது நீக்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அமைதியான ஒரு வழியாகவும் அன்போட ஒரு வடிவமாகவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனித நேயத்துடைய ஒரு மலராகவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வள்ளலார் அவர்கள் திகழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா, இதை தாண்டி வள்ளலார் அவர்கள் வந்து வளரும் பிள்ளைகளுக்கு வழங்கக்கூடிய அறிவுரைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டிருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்னொன்னா வந்து பார்ப்போம். சரிங்களா, தந்தை தாய்மொழியை தள்ளி நடக்காதே. இந்த சின்ன குழந்தைங்க, வளர்ந்து வரக்கூடிய சின்ன குழந்தைங்க இந்த அறிவுரைகள்லாம் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் குறிப்பிட்டிருப்பாரு. குருவை வணங்க கூசி நிற்காதே. குருவை வணங்க, அதாவது உங்க ஆசிரியரை வணங்க நீங்க என்னைக்கும் கூசி நிற்காதே. வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழிக்காதே. வெயிலுக்கு ஒதுங்கக்கூடிய அந்த மரத்தை வந்து நீ அழிச்சிடாத. மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாத. என்னைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உன்னுடைய நல்ல நண்பனுக்கு நீ வந்து வஞ்சகம் செய்திடாத, தீங்கு செய்திடாத. நல்லோர் மனத்தை நடுங்க செய்திடாத. நல்லவங்களை என்னைக்கும் கஷ்டப்படுத்திடாத. பொருளை இச்சித்து பொய் சொல்லாதே. ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளுக்காக அந்த பொருளுக்கு ஆசைப்பட்டு நீ பொய் சொல்லாத. ஏழைகள் வயிறு எரிய செய்யாத. என்னைக்கு ஏழைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா கஷ்டப்படுத்தாத. பசித்தோர் முகத்தை
பாராதிராதே. அப்போ யாராவது ஒருத்தர் பசி உங்ககிட்ட வராங்க அப்படின்னா அவங்கள பார்த்தும் பார்க்காத மாதிரி கண்டுக்காம போகாத, அவங்கள பாரு, அவங்களுக்கான ஒரு உதவியை செய்ய அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இறப்போருக்கு பிச்சை இல்லை என்னாதே, இறப்போருக்கு பிச்சை இல்லை என்னாதே, உங்கள்கிட்ட கேட்டு வரவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லாத. தானம் கொடுப்போதரை தடுத்து நிறுத்தாதே. ஒண்ணு நம்ம தானம் கொடுக்கணும், இல்ல வேற யாராவது தானம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை எந்த சூழ்நிலையும் தடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாரு. சரிங்களா? இதெல்லாம் வள்ளலார் அவர்களுடைய நன்மொழிகளாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா? இப்ப வள்ளலார் தொடர்புட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவதா நம்ம பார்க்க போறது யாரு? நம்மளுடைய தாயுமானவர் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. தாயுமானவர் பத்தி நமக்கு ரொம்ப கம்மியா தான் ஸ்கூல் புக்லயுமே இருக்கு, பழைய புக்கு புது புக்ல ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அவருடைய ஒரு பாடல் வரிகளையும் பார்த்துட்டு நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா? தம் உயிர் போல எவ்வுயிரும் தான் என்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. அன்பர் பணி செய்ய எனை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே எய்தும் பராபரமே. எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அப்படின்னு சொல்லிட்டு தாய்மானவருடைய பாடல் வரிகள் பாத்தீங்க அப்படின்னா பராபர கண்ணி, சரிங்களா, அப்படின்றதுல குறிப்பிட்டிருப்பாங்க. சரி, இந்த பாடல் தாய்மானவரோட பாடல் வரிகள். இவர் திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கர் தலைமை கணக்காராக பணிபுரிந்தார். இதெல்லாம் நம்ம தனியா பார்ப்போம், இருந்தாலும் இங்க இருக்கக்கூடியது சேர்த்து பார்த்துட்டு போயிடும். இவர் பாத்தீங்க அப்படின்னா தாய்மானவர் பாடல்கள்ல இருந்து இந்த பாடல் தொகுப்பு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? இந்நூல் பாத்தீங்கன்னா தமிழ் மொழியின் உபநிடதம். இந்த கேள்வி ஏற்கனவே டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. தமிழ் மொழியின் உபநிடதம் என்று எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னா தாய்மானவருடைய பாடல்கள்ல தமிழ் மொழியின் உபநிடதம் என்று குறிப்பிடுறாங்க. சரிங்களா? என்று போற்றப்படுகிறது. இப்பாடல் பாத்தீங்கன்னா பராபர கண்ணி என்னும் தலைப்புல இருக்கு. சரிங்களா? அப்ப கண்ணி என்பது 2 அடிகளுக்கு பாடப்படும் பாடல் வகைகள். எல்லாமே 2 அடிகள்ல இருக்கு இல்லையா? அதனால இதை கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிடுவோம். இது நம்மளுடைய தாய்மானவர் பாடல்கள் தான். தாய்மானவர் பாடல்கள்ல பராபர கண்ணி என்ற தலைப்புல பாத்தீங்க அப்படின்னா நம்ம தாய்மானவர் பாடின பாடல் தான் இந்த பாடல். சரிங்களா? எல்லா உயிரும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நினைக்கணும், அதே போல பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரும் பாத்தீங்கன்னா இன்புற்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடக்கூடிய ஒரு பொதுமை, சமய பொதுமை மிக்க ஒரு பாடலாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, ஒரு இறைவாழ்த்து ஒண்ணு தாய்மானவர் அவர்களே பாடியிருப்பாரு. இதுல ஒரு சிலது நம்மளுடைய எல்லாமே நம்மளுடைய ஸ்கூல் புக்கு தான். ஆனா ஒரு சிலது பாத்தீங்கன்னா நியூ புக்கு, ஒரு சிலது ஓல்டு புக்கு, ஒரு சிலது 11th 12th இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ்ல இருந்து எடுத்திருக்கோம். ஸோ மாறி மாறி இருந்திருக்கும். சரிங்களா? இதெல்லாம் இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு இது யாருடைய பாடல்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால இதையும் சேர்த்து வச்சிருப்போம். அருள் பழுத்த பழச்சுவையே கரும்பேதென ஆரமிருத்தே என் கண்ணே அரியவான பொருள் அனைத்தும் தரும் பொருளே கருணை நீங்கா பூரணமாய் நின்ற ஒன்றே புனித வாழ்வே கருத்தறிய கருத்தனு கருத்தாய் மேவி காலமுத்தே சமவும் வகுத்தே கருவி ஆதி விரிவினையும் கூட்டி உயர்த்தி திரளை ஆட்டும் விழிப்பொருளே யான் சொல்வின் எனங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? யான் சொல் விண்ணப்பங்களே அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டது. சரி, இது நம்மளுடைய தாய்மானவர்களுடைய பாடல் வரிகளாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ இது இல்லாம அதாவது இப்ப இந்த குறிப்பிட்ட பாடல் வரிகள் பாத்தீங்க அப்படின்னா இந்த நூல் கிட்டத்தட்ட நம்ம தாய்மானவர்களுடைய பாடல் பாத்தீங்க அப்படின்னா 1452 பாடல்களை கொண்டதாகும். சரிங்களா? நம்ம 1452 பாடல்களை கொண்டது. இறைநெறியை வலியுறுத்தும் இந்த நூல் பாத்தீங்கன்னா தமிழ் மொழியின் உபநிடதம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, தாய்மானவர்களுடைய பாடல் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மொழியின் உபநிடதம் என்று குறிப்பிட்டிருக்காங்க. அதை நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? தாய்மானவர் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் இன்புற்று இருக்க நினைத்தார். சுத்தி இருக்கக்கூடிய அதான் பராபர கண்ணிலே அதை தான் சொல்லியிருப்பாங்க. சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இன்புற்று நிலையில இருக்கணும். அதுக்காக நான் கடவுளை பாத்தீங்க அப்படின்னா பிரார்த்திக்கிறேன். அன்பர் பணி செய்ய ஆர்வம் கொண்டவர். நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கும் நம்ம சுத்தி கஷ்டப்படுறவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா பணி செய்வதற்கு ஆர்வம் கொண்டவர். அவர் வேதாரண்யம் எனப்படும் திருமறைக்காடு என்னும் ஊரில் பாத்தீங்கன்னா கேடியில்லா பிள்ளை என்பாருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா கெஜவள்ளி அம்மையாருக்கும் பாத்தீங்கன்னா மகனாய் தோன்றியவர். வேதாரண்யம் சொல்லக்கூடிய திருமறைக்காடு ஞாபகம் வச்சுங்க. இந்த கேள்வி ஏற்கனவே சொல்லி கேட்டிருக்காங்க. திருமறைக்காடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை குறிப்பிடுறோம் அப்படின்னா வேதாரண்யத்தை குறிப்பிடுறோம். அதுல கேடியிலியப்ப பிள்ளைக்கும் அதே போல கெஜவள்ளி அம்மையாருக்கும் பிறந்த மகன் தான் பாத்தீங்க அப்படின்னா தாய்மானவர். திருச்சிராப்பள்ளி கோயில்ல தாய்மானவர் அப்படின்ற ஒரு இறைவன் இருக்காரு. அதே போல அப்பெருமான் அருளால் இந்த குழந்தை பிறந்தது, பெற்றோருக்கு கிடைத்தது அப்படின்றதுனாலேயே இவருக்கு தாய்மானவர் என்ற பெயர் பாத்தீங்க அப்படின்னா பெற்றோர்களால் வைத்திருக்கிறாங்க. சரிங்களா? இந்த கேடிலப்பா பிள்ளை திருச்சிராப்பள்ளி ஆண்ட விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் என்ற அரசரிடம் பாத்தீங்கன்னா கணக்காயரா பணிபுரிந்துட்டு இருந்தார். அதாவது அவங்க அப்பா பாத்தீங்க அப்படின்னா விஜய ரகுநாத சொக்கநாதர் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா பணிபுரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. சரிங்களா? அவருடைய மறைவுக்கு பின்னால யாரு தந்தையோட ஒரு மறைவுக்கு பின்னால பாத்தீங்க அப்படின்னா தாயுமானவர் அதே தலைமை கணக்காயரா பாத்தீங்க அப்படின்னா பணிபுரிய ஆரம்பிச்சிருக்காரு. விஜயரங்க சொக்கநாதர் ஆட்சியில பாத்தீங்கன்னா அதே போலவும் அவருடைய மனைவி ராணி மீனாட்சி ஆட்சியிலும் சரி
இவரு இந்த கணக்காராக பணிபுரிஞ்சிருக்காரு. முதல்ல அவங்க அப்பா இருந்தாரு. அவங்க அப்பாருடைய ஒரு மறைவுக்கு பின்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா தாய்மானவர் அந்த பதவி ஏற்கிறாரு. யாரோட ஆட்சியில? விஜயரங்கநாத சொக்கநாதர் ஆட்சியிலும் சரி, அதை தொடர்ந்து அவங்களுடைய மனைவியா இருக்கக்கூடிய ராணி மீனாட்சி ஆட்சியிலும் சரி, 2 பேருடைய ஆட்சியிலும் இவரு கணக்காரராக பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. சரிங்களா? மட்டுவார் குழலி என்னும் மங்கையை வந்து இவர் மணக்கிறாரு. அப்ப தாய்மானவருடைய மனைவி பேர் என்ன? மட்டுவார் குழலி என்ற மனைவியை வந்து என்ற பெண்ணை வந்து பாத்தீங்க அப்படின்னா மங்கையை வந்து மணக்கிறாரு. பின்னர் துறவு வாழ்க்கையில நாட்டம் கொண்டு துறவு பூண்டார். முதல்ல திருமணம் செய்கிறாரு. திருமணம் செய்து கொண்டு அதற்கு பின்னால வந்து பாத்தீங்கன்னா துறவு வாழ்க்கை மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு அவருடைய மனசுல உதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பின்னால வந்து துறவு கொள்ள ஆரம்பிக்கிறாரு. திருமூரல் நம்மளுடைய திருமூலருடைய மரபுல வந்து பாத்தீங்கன்னா வந்த மௌனகுரு என்பாரின் அருளும் அதே போல ஆசியும் பெற்று சிறந்து விளங்கியவர். நம்மளுடைய திருமூலருடைய ஒரு மரபுல வரக்கூடிய மௌனகுருவுடைய ஆசியும் அருளும் பெற்ற ஒரு நபராக தாய்மானவர் பார்க்கப்படுகிறாரு. இதுல இந்த பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மௌனகுரு அப்படின்ற பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சரிங்களா? அவர் முக்தி பெற்ற இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் முக்தி பெற்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல ஒரு பகுதியா இருக்கக்கூடிய இந்த லட்சுமிபுரம் ஆகும். லட்சுமிபுரம்ன்ற இடத்துலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட தாய்மானவர் வந்து முக்தி பெறாரு. அவர் வாழ்ந்த காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிபி 18ஆம் நூற்றாண்டு என்று குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? தாய்மானவர் பத்தின குறிப்புகள்ல இது மட்டும் தான் நமக்கு பள்ளி புத்தகத்துல குறிப்பிட்டது. சரிங்களா? இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சமய பொதுமை அப்படின்ற ஒரு தலைப்பு முடிவுக்கு வருது. இந்த தலைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமலிங்க அடிகளார் மற்றும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தாய்மானவர் இந்த 2 பேரையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திருந்தோம் தோழர்களே. சரிங்களா? இதோட இந்த வாரத்துக்கான டெஸ்ட் நமக்கு நீங்க போர்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முடிவுக்கு வருது. ஏன்னா 15, 16, 17 இந்த 3 கிளாஸுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ இதை மட்டும் படிச்சுக்குங்க. கிட்டத்தட்ட 1வது அந்த இதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 1வது டாபிக்ல இருந்து இப்போ 17 டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 17 கிளாஸஸ் வந்து கவர் பண்ணிருக்கோம். டாபிக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து நம்மளோட ரிவிஷன் கிளாஸை நம்ம தனியாக இன்னொரு முறை வைத்து இதை மொத்தமாக நம்ம ரிவிஷன் கிளாஸாகவும் எடுப்போம். இதில் ஏதாவது விடுபட்டு போயிருந்தால் அதையும் நம்ம சேர்த்து எடுப்போம். அதே போல் நான் ஏற்கனவே முன்னதே குறிப்பிட்ட மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீதம் நமக்கு ஸ்கூல் புக்கில் கவர் ஆகாமல் இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய ஸ்கெடியூலர் கவராமல் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து தனியாக இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எடுத்து கொடுப்போம். ஆனால் நம்மளுடைய பாட்சி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற தலைப்பு இதோட ஒரு முடிவுக்கு வருது. சரிங்களா? நான் திரும்பவும் என்னுடைய வகுப்புகளுடைய இறுதியில சொல்றது இதுதான். என்னால் முடிந்தவரை உளமாற உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு என்கிட்ட இருக்கக்கூடியதை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதுல ஏதாவது இருக்கு, குறைகள் இருக்கு, எதில் நிறைகள் இருக்கு அப்படின்னாலும் அடுத்தடுத்த முறைகளை நம்ம வந்து முயற்சி பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க, அதாவது மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறோம் தோழர்களே. நன்றி, வணக்கம். எல்லாரும் நல்லபடியா படிங்க. அடுத்து வரக்கூடிய டெஸ்ட்லையும் லைவ் டிஸ்கஷன்லையும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி தோழர்களே.